என்னங்க வித்தியாசம்? ஜஸ்ட் அந்த வெறித்தனம் தான் இருந்துச்சு. அதாவது இது இந்த இதுவரைக்கும் என்டையர் T20 ஹிஸ்டரியிலேயே 200 பிளஸ் சேஸ் பண்ணும்போது, ஒரு விக்கெட் கூட விழாம ஒரே ஒரு தடவ தான் ஜெயிச்சிருக்கு. அது எங்கேயோ ஒரு தடவ நடந்திருக்கு. ஐபிஎல் இதான் ரன் சேஸ்ல ஹையஸ்ட் எவர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். வேற யாருமே 200 பக்கம் வந்ததில்ல. இதுக்கு முன்னாடி கிறிஸ்லினும், கம்பீரும் 184 174 சேஸ் பண்ணாங்க. சோ அந்த விதத்துல ரெக்கார்ட்ல இடம் பிடிக்கிற சேஸ். அண்ட் எந்த இடத்துலயுமே டெல்லி கேம்ல இருந்த மாதிரியே இல்லையே. அந்த அளவுக்கு பால்ல இருந்து கிளியர் டாமினேஷன் காமிச்சாங்க. சோ ஜஸ்ட் சாய் சுதர்ஷன் ரெடி ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஃபார் இந்தியா ஆவதற்கு. பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லுங்க. கில் அண்ட் சாய் சுதர்ஷன் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளேயர்ஸ் தான் இல்லையா? கேரக்டரா பார்த்தோம் அப்படின்னாலும், அந்த ஒரு மாரி ட்ரெடிஷனலா கிரிக்கெட் ஆடுற விதத்துலயும் பார்த்தோம் அப்படின்னாலும் 2 பேரும் ஒரே மாரி பிளேயர் தான். ஆனா அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இவர் ஆடினா அவர் கொஞ்சம் நிக்கிறாரு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாரு. அவர் அக்ரெசிவா போனா இவர் நிக்கிறாரு. அந்த இத பத்தி சொல்லுங்க. அந்த பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லுங்க. எப்படி பில்ட் ஆகுதுன்னு. அண்ட் ரன் அவுட் கூட ஒரு தடவ ஆனப்ப ரொம்ப கட்டடா ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. கில் ஒரு மேட்ச் ரன் அவுட் ஆவாரு. சோ இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கேம் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அந்த டீம்ல அவங்களுக்கு குடுத்திருக்கிற ரோல். அதாவது ஜிடி வந்து இந்த 250, 260 அடிக்கிற டீம் கிடையாது. அவங்க வந்து நல்லா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தப்ப கூட ஆஷிஷ் நேரா அங்கேயே இது முந்தின மேட்ச்ல அங்கேயே நில்லுங்கன்னு தான் காமிப்பாரு. இதுமே லான்ச் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. சோ தங்களோட பலங்கள் பலவீனங்கள்ல அறிஞ்ச ஒரு டீம். அண்ட் அறிஞ்ச 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரிஸ்கி ஷாட்ஸும் விளையாடுறது இல்ல பாருங்க. ஹை ரிஸ்க் கேம் விளையாடுறது இல்ல. இன்ஃபேக்ட் மேட்ச் முடிச்ச உடனே சாய் சுதர்ஷன் ஒரு பிரசன்டேஷன்ல நல்ல இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, நடுவுல வந்து ஒரு சில மேட்சஸ் நான் செட் ஆனதுக்கு 50 அடிச்சதுக்கு அப்புறம் லூஸ் ஷாட் விளையாடி கடைசி வரைக்கும் இல்லாம போச்சு. சோ இந்த தடவ அந்த பீரியட்ல தான் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னு. அவர் கேர்ஃபுல்லா இருந்தே இவ்வளவு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 100 அடிச்சிருக்காருன்னா, பாருங்க அவரோட ஷாட் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு.